ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் மறந்து இப்போ நிம்மதியாக தூங்கு. நாளை விடிய காத்தாலேயே நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக மின்னல் வேகத்தில் உடனுக்குடனே நடக்கும்படி நான் அற்புதம் செய்ய போகிறேன். அதற்கான மாற்றங்களை எல்லாம் இன்று இரவோடு இரவாகவே நான் முடிச்சு கொடுத்துட்றேன். நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் சந்தோஷமான பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் ஆத்திரப்பட்டு நீ அவசரப்பட்டு எந்த தவறான விஷயங்களையும் செஞ்சிடாத. கோவப்பட்டினா உன்னுடைய குணத்தையும் இழந்துருவ, உன்னுடைய அறிவையும் இழந்து போவாய். ஆனால் பொறுமையின் மூலமாக நீ இழந்ததை கூட மறுபடியும் உன்னால் பெற முடியுமேன்னு செல்லமே. பொறுமையோடும் அன்போடும் நீ எல்லா விஷயங்களையும் செய்யும்போது உன்னை விட்டு போன விஷயங்களும் உன்னை விட்டு விலகின மனிதர்களுமே கூட மறுபடியும் உன்னை தேடி வரும்படி செய்ய முடியும். எப்போவுமே எல்லாரும் வெற்றி தான் பெரிய விஷயம் நினைப்பாங்க. ஆனால் வெற்றியை விட தோல்விக்கு தான் பலம் அதிகம். வெற்றிங்கிறது சிரித்து சந்தோஷப்பட வைக்கும், ஆனால் தோல்வி மட்டும்தான் சிந்திச்சு வாழ வைக்கும் என் செல்லமே. உன்னுடைய கோபங்கிறது உன்னை நேசிப்பவர்களையும் யோசிக்க வைக்கும். உன்னுடைய அன்பு மட்டும்தான் உன்னை வெறுப்பவர்களையும் உன் மீது அன்பு காட்ட வைக்கும். நீ எப்போதும் எல்லாருக்கும் அன்பை கொடுத்தாலே போதும். யார் உன்னை பாராட்டினாலும் புகழ்ந்தாலும் அதில் மகிழ்ச்சி அடையாம, யார் உன்னை இகழ்ந்து பேசினாலும் அதுக்காக கவலைப்படாம, புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் சமமாக கருதக்கூடிய மனப்பான்மையோடு நீ இருந்தீனா நிச்சயமா உன் வாழ்க்கையில் உன்னால் முன்னுக்கு வந்துட முடியும். நீ எப்போதும் மன அமைதியோடு வாழணுங்கிறது தான் இந்த சாயப்பாவின் விருப்பம். உப்பும் அதிகமாக இருந்தால் உணவு கெட்டு போயிடும். உரிமையும் அதிகமாக எடுத்துக்கிட்டினா உறவுகள் கசந்து போயிடும். உப்போ உரிமையோ எல்லாமே அளவோடு இருந்தாதான் இந்த உலகத்தில் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும். யாராவது உன்னை ஏமாற்றிட்டாங்கன்னு நீ சொல்கிறத விட அவங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்திக்கிட்டாங்கன்றது தான் உன் வாழ்க்கையில் பொருத்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தவன் உன்னை ஏமாத்தினான்னா அந்த அளவுக்கு அறியாமையாக தெளிவில்லாமல் இருந்தது உன்னுடைய தப்புங்கிறத இப்போதாவது நீ புரிஞ்சுக்கோ. உன்கிட்ட என்ன இருக்கோ அது நான் தான் உனக்கு கொடுத்தேன். நான் கொடுத்தது நிச்சயம் உனக்கு நிறைவானதாகத்தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இரு. எது உன்கிட்ட இல்லையோ அது உனக்கு தேவையில்லைன்னு தான் நான் கொடுக்கலங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் உனக்கு கொடுக்க போகிறதெல்லாம் நல்லதாகவே இருக்கும்னு நம்பிக்கையோடு இரு என் செல்லமே. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் யாராலும் நிம்மதியாக வாழ்கிறேன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தானே எல்லார் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து நிம்மதி இல்லாமல் பாடா படுத்திக்கிட்டு இருக்கு. நீ யாரையும் வெறுத்தது கிடையாது. இருந்தாலும் பல பேர் உன்னை வாழ்க்கையில் வெறுக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் உன்னுடைய நல்ல குணம்தான். நல்ல குணமும் நேர்மையும் இருக்கும் மனிதர்கள் அவ்வளவு சுலபமாக விரும்ப மாட்டாங்கன்றது தானே உண்மையாக இருக்கு. சிறந்த பாடத்தை உன் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போவுமே உன்னை விட்டு தொலைஞ்சு போனதை நீ தேடலாம். நீ வேணாம்னு உன்னை விட்டு விலகி போன பொருட்களையோ உறவுகளையோ நீ தேடி போக வேண்டாம். நீ எப்போ எல்லாருக்கும் உதவி செய்கிறியோ, எல்லாருக்கும் காசு கொடுத்து வாழக்கூடிய நிலைமை உனக்கு இருக்கோ, அப்போ மதிப்பும் மரியாதையும் உனக்கு தானாக வந்து சேரும். ஒரே ஒரு முறை உதவி செய்ய முடியாதுன்னு நீ மறுத்தினாலே அடுத்த நொடியே மனிதர்கள் உன்னை மறந்து போவாங்க. ஏன்னா நீ நல்லா இருக்கிற வரைக்கும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற வரைக்கும் தான் உனக்கு மதிப்பு மரியாதையும் மிக பெருசாக கிடைக்கும்ன்றது தானே இந்த கலியுக காலத்து நியதியாக இருக்கு. உன்னை புரிஞ்சுக்காதவங்களுக்கு நீ எந்த அறிவுரையும் சொல்ல வேண்டாம். நீயும் பல முறை பல பேருக்கு பல விஷயங்களை எடுத்து சொல்கிற. ஆனால் அவங்க திருந்துறப்பாடு இல்லைனா அடிபட்டு திருந்தட்டும்னு அப்படியே விட்டுடு. மனிதர்களில் அதுவும் குறிப்பாக வீட்டில் உள்ளவங்களுக்கு நீ என்னதான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எடுத்து சொன்னாலும் யாரும் அதை கேட்குற புத்தியோ எடுத்துக்கிற புத்தியோ இல்லாமல் மறுபடியும் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க நினைக்கிறதையே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே விட்டுடு. மனுஷன் தானாக திருந்த மாட்டாங்கிறப்ப தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டு தான் திருந்தட்டும்னு நீ விட்டுட்டாலே
அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல புத்தி வந்துடும் என் செல்லமே. நீ அன்பு பாசம் வைக்கிறது தப்புன்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஆனால் பாசத்தின் அருமையே தெரியாதவங்க கிட்ட போய் அன்பு வச்சினா அது மிகப்பெரிய தப்பல்லவா? எப்போவுமே நீ யார் மீது அன்பாக இருந்தாலும் அவங்க அந்த அன்புக்கு உரியவர்களா, அவர்களுக்கு அந்த அன்பை பெறுவதற்கு தகுதி இருக்கான்னு யோசிச்சு செய்யி. உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பாக நீ உயர்ந்து நிற்கணும். அதுவே உன்னை ஒருத்தர் உயர்த்தி பாராட்டி பேசுகிறாங்கன்னா அவங்க முன்னால் நீ பணிஞ்சு நிற்கணும். இன்னைக்கு உன்னால் ஒருத்தன் கஷ்டப்பட்டானா நாளைக்கு இன்னொருத்தரால் உனக்கு கஷ்டம் வருங்கிறது தான் இயற்கையின் நியதி. எப்போதும் யாருக்கும் எந்த கெடுதலையும் கஷ்டத்தையும் தீங்கையும் நீ செய்யவே கூடாது என் செல்லமே. உன்னுடைய பக்தியையும் பொறுமையையும் நீ ஒருபோதும் கைவிட்டக்கூடாது. என்ன பண்ணுறது, என்னதான் நான் பக்தியாக இருந்தாலும் நம்பிக்கையோடு வணங்கினாலும் என் வாழ்க்கையில் நல்லது எதுவுமே நடக்கலையே நீ நினச்சினா அது நடக்காமலே போயிடும். அதற்கு பதிலாக நம்பிக்கை வச்சு பொறுமையாக பக்தியாக நீ காத்திருக்கும் போது அதற்கான பலன் தாமதமானாலும் தப்பாமல் உனக்கு கிடைச்சிடும். உன்னை பற்றியே யோசிச்சு மன உளைச்சல் அடைவதை காட்டிலும் நீ அடுத்தவங்களை பற்றி யோசிக்கும் போதுதான் அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகிறாய் என்பது இப்போதாவது உனக்கு புரிகிறதா இல்லையா? எப்போவுமே நீ உன் வாழ்க்கைக்காக யோசிக்கிறத விட மற்றவங்களை பற்றியும் அவங்க வாழ்க்கையை பற்றியும் அவர்களுடைய செயலை பற்றியும் தான் அதிகமாக யோசிச்சு அதையே மனசில் கவலைகள் வர்றதுக்கு காரணமாக்கிடுற. உன் வாழ்க்கையிலேயே உனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும்போது, உன் வாழ்க்கையிலேயே உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும்போது மற்றவங்களை பற்றி நீ ஏன் யோசிக்கிற? நீ யோசிக்கிறதால இங்கு யார் வாழ்க்கையும் மாறப்போவதில்லை என்பது தானே உண்மை. மாறாத விஷயங்கள் இருக்கும்போது நீ எதுக்காக அதை பற்றி யோசிக்கணும் தான் நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவதற்கு தயாராக நீ எதிர்கொள்ள தயாராகு. நீ அமைதியாக என்ன செய்யணும்னு யோசிக்கும் போது தான் உன் வாழ்க்கையில் நான் மாற்றங்களை கொண்டு வருவேன். வாழ்க்கையில் துன்பங்கிறது இலவசம் போலதான், அது தானாகவே உன்னை தேடி வந்துடும். ஆனால் இன்பங்கள்ங்கிறது விலை மதிப்பற்ற வைரம் போல, அதற்காக நீ கடுமையாக போராடினா மட்டும்தான் அந்த இன்பங்கிற விலை மதிப்பற்ற பொக்கிஷத்தை உன்னால் பெற முடியும். எப்போதுமே நீ படித்ததை மறந்தாலும் வாழ்க்கையில் பட்டதை மறக்கக்கூடாது. நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சேர்ந்து தான் அனுபவமாக உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். விளக்குக்கு கீழே இருக்கக்கூடிய இருள் யாருக்கும் தெரிவதில்லை. விளக்குக்கு மேலே இருக்கக்கூடிய ஒளியையும் அந்த பிரகாசத்தையும் தானே எல்லாருமே பார்க்குறாங்க. அதே போல் நீ வெளியில் சிரிக்கிறது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுமே தவிர உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சோகம் இங்கு யாருக்கும் புரியறதே இல்லை. யாருக்கு புரிஞ்சா என்ன, புரியாட்டி என்ன, உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த சாயப்பா நான் இருக்கேன். நிச்சயமா நீ கரை சேர்வதற்கு ஒரு படகாகவும் நல்ல துடுப்பாகவும் நான் இருப்பேன் என் செல்லவே. உன்னுடைய காலடி தடத்தையே வெற்றி தடமாக நான் மாற்ற போகிறேன். நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்.